சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம க்ரஷ் இருந்துட்டு ஸ்கூல் முடிஞ்ச உடனே அங்கே வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பிஏ இருந்துட்டு, என்னப்பா க்ரஷ் இங்கே உட்காந்துட்ருக்க, உங்கள் மம்மியெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு வரமாட்டாங்க? அவங்க என்ன உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நானே இங்கே வந்திருக்கேன். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கான், அதனால் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி எங்கிட்ட சொல்லியிருக்காரு. நானும் அதே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ வந்து கிறிஷ் கிட்ட சொல்லி அவர் பாட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கிறிஷும் அவர் சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு அவர் பின்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரோகிணியும் மனோஜும் இருந்துட்டு ஸ்கூலுக்கு வராங்க. ரோகிணி நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொன்னதுனால ரோகிணி ரொம்பவே சந்தோஷமாக கிறிஷை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே கிறிஷ் இருக்கிறதில்ல. அதுக்கு அடுத்ததாக சரி ஒரு வேளை மீனாவை மொத்தம் கூட்டிகிட்டு போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு பார்க்குறாங்க. வீட்டில் கிறிஷ் வந்து இருக்கிறதில்ல. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி வந்து ரொம்பவே பதட்டமாகறாங்க. பிஏ ஃபோன் பண்ணி, என்ன ரோகிணி உன் பையனை காணுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கியா? அவன் என்கிட்ட பத்திரமா இருக்கான், 2,00,000 பணத்தை கொடுத்துட்டு உன் பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி வீட்டில் ஒரு நம்பரை கொடுத்து பேச சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த பையன் திரும்ப கிடைக்க மாட்டான்னு தான் தோணுது, போகிறவன் போகட்டும் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.